சக்கரை நோய் வந்ததும் எவ்வளவு சாப்பிட்டாலும் ஏன் உடம்புல தெம்பு இல்லை அப்படின்றத பத்தியும், பசி உணர்வு ஏன் அடிக்கடி தோணுது அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல முழுசா பார்ப்போம். பொதுவா எல்லாருமே சக்கரை நோய் வந்ததுக்கு அப்புறம் இந்த உணவு சாப்பிட்டா சர்க்கரை அதிகரிக்காது, இந்த உணவு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு உணவையும் பார்த்து பார்த்து சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஆனா உண்மை என்னன்னா, நீங்க எந்த உணவை சாப்பிட்டாலும் உங்க சர்க்கரை அளவு குறைய போறது கிடையாது, உங்க உடம்புக்கு தேவையான சத்தும் கிடைக்க போறதும் கிடையாது. என்னப்பா இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல சரியான பசி இருந்து சாப்பிட்டா மட்டும்தான் நீங்க சாப்பிடுற எந்த உணவா இருந்தாலும், அதாவது பழைய சாதமா இருந்தா கூட உங்க உடம்புக்கு தேவையான புரோட்டீன், விட்டமின், மினரல் இது மாதிரியான அனைத்து சத்துக்களையும் நம்ம உடம்பு அந்த சத்துக்கள் இல்லாத உணவுல இருந்து சில மாற்றங்களை செஞ்சு நம்ம உடம்புக்கு தேவையான சத்தாக மாற்றும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு நார் சத்து உணவை சாப்பிடுறோம், ஆனா நம்ம உடம்புக்கு இப்போதைக்கு புரோட்டீன் தேவை அப்படின்னா அந்த நார் சத்து உணவை நம்ம உடம்பு புரோட்டீனா கன்வெர்ட் பண்ணிடும். இதை தெளிவா புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கருவுற்ற தாய் அவங்க வயிற்றுல வளர்ற குழந்தைக்கான சத்தை தேடி தேடி சாப்பிடுறது கிடையாது. அதுக்கு மாறாக அந்த தாய் சாப்பிடுற உணவுல இருந்து அந்த குழந்தைக்கு தேவையான சத்துக்களாக அந்த உடல் மாற்றி கொடுக்குது. இதுக்கெல்லாம் சாட்சியா தான் குழந்தை பிறக்கும் போது நல்ல முடியோட, நல்ல தசையோட, நல்ல எலும்போட செழிப்பா பிறக்குது. இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம உடம்புக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தாம நீங்க சாப்பிடுற எந்த உணவா இருந்தாலும் சரி, உணவு ரீதியான பயம் இல்லாம பசிச்சு சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான சத்தை அந்த உணவுல இருந்து நம்ம உடம்பு மாத்திக்கிறோம். அப்படி தேவையான சத்து வந்ததும் உடம்புக்கு தெம்பு கிடைச்சிடும். இதெல்லாம் சரியா நடந்துச்சுன்னா அடிக்கடி சாப்பிடணும் அப்படின்ற உணர்வும் வராது. மேலும் சக்கரை நோயை பற்றிய வேற எந்த நோயை பற்றியும் ஏதேனும் தகவல் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம்.